இறைவன் இருக்காரா இல்லையா? ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். உலகம் எப்படி உருவானது? இந்த உலகத்தில் மனிதன் தோன்றினான். இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? அதில் மனிதனை படைத்தது யார்? நாம் சின்ன வயதில் படித்திருப்போம், இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். முதலில் மனிதன் குரங்கு போன்று இருந்தான், நாகரிகம் வளர வளர மனிதனாக தோன்றினான் என்று. அறிவியல் வளர வளர ஆடை இல்லாமல் இருந்த மனிதன் மரத்தின் இலையை ஆடையாக பயன்படுத்தினான். இறைச்சியை அப்படியே சாப்பிட்ட மனிதன் கற்களை கொண்டு அதை உரசி நெருப்பை உருவாக்கி இறைச்சியை வேக வைத்து உண்ணத் தொடங்கினான். காலப்போக்கில் மனிதனின் நடை உடை மாறியது, நாகரிகம் பெருகியது, விஞ்ஞானம் வளர வளர பல ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அறிவியலோடு ஆபத்தும் பெருகியது. ஆதி மனிதனுக்கும் இன்றைய மனிதனுக்கும் இடையே எத்தனை மாற்றங்கள்! ஆதி மனிதன் உயிர் வாழ உணவையும் தண்ணீரையும் மட்டுமே தேடினான். இன்றைய மனிதன் ஆடம்பரத்தையும் உல்லாசத்தையும் விரும்புகிறான். இது மனிதனை அழிவுக்குள் கொண்டு போகுமா? இந்த நாகரிகமே மனிதன் நாசமாவதற்கு காரணமா? இந்த உலகம் தற்செயலாக இயங்குகிறதா? இல்லை தெய்வ சக்தியும் தீய சக்தியும் நம்மை இயக்குகிறதா? இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறது? இந்த பிரபஞ்சம் நம்மை இயக்குகிறதா? நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோமா? ஏதோ ஒரு நெட்வொர்க் நமக்கு வலை வீசுகிறது. நாம் சிந்தித்து செயல்படுவது அறிவு, விஞ்ஞானம் என்ற பெயரில் நம்மை சிந்திக்க விடாமல் நம்மை ஆளுகிறது நாகரிகம் என்ற அறிவியல். இது அறிவியல். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதிலே சகலவித ஜீவன்களை உண்டாக்கினார். பின்பு ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி தேவன் அவனுக்கு தனது சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை அமைத்து அதை பண்படுத்தவும் வைத்தார். பின்பு ஆதாமுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அதை ஏவாள் என்ற மனுஷியாக தேவன் உருவாக்கினார். பின்பு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினபடியால் தேவனை விட்டு விலகி அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மனிதன் பாவத்தில் சிக்கிக் கொண்டான். அதிலிருந்து மனிதன் இன்று வரை மீண்டு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தில் பாவம் நிறைந்து விட்டது. அதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாவத்திலிருந்து விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இறைவன் இல்லாமல் இவ்வுலகம் இயங்கவில்லை. கடவுள் இருக்கிறார், அதுதான் உண்மை. உலகத்திற்கெல்லாம் ஒரே கடவுள்தான். காலப்போக்கில் அவரவர்களுக்கு ஏற்றவாறு கடவுளை மாற்றிக்கொண்டார்கள், மதங்களும் மாற்றிக்கொண்டார்கள்.